உனக்கும் எனக்கும் தேவையான எல்லா ட்ரெஸ்ஸையும் நான் பேக் பண்ணி வச்சுட்டேன் ஸ்வேதா. ஓகேங்க. பாப்பாக்கு தேவையான திங்ஸும் எல்லாமே எடுத்து வச்சிட்டேன். நம்ம ஊருக்கு கிளம்புறதுக்கு ஒரு டைம் முன்னாடி எல்லாத்தையும் செக் பண்ணிக்கோ. சரிங்கங்க. ஆமா, எத்தனை நாள் ஊருக்கு போறோம்? 1 வீக் ஸ்வேதா. என்னது 1 வீக்கா? ஆமா ஸ்வேதா, குலதெய்வம் கோயிலுக்கு போறோம்ல. அத்தை என்கிட்ட 2 நாள் 3 நாள்ல வந்துருவோம்ல சொன்னாங்க. அம்மா தான் என்கிட்டயும் சொன்னாங்க, ரொம்ப வருஷம் கழிச்சு ஊருக்கு போறோம், அதனால ஒரு வாரம் இருந்துட்டு வந்தாதான் கரெக்டா இருக்கும்னு சொல்லி. அப்படியா? சரிங்கங்க. ஏன் ஸ்வேதா, ஒரு வாரம் இருக்கிறது கஷ்டமா என்ன? அப்படியெல்லாம் இல்லைங்க. பாப்பா வச்சுட்டு ஒரு வாரம் எப்படி இருக்கிறதுன்னு யோசிச்சேன். பரவாயில்ல, அங்க நிறைய பேர் இருப்பாங்களா, பாத்துக்குவாங்க. அதெல்லாம் நீ ஒன்றும் கவலைப்படாத. அதான் அத்தையும் அம்மாவும் இருக்காங்கள, அவங்களே பாத்துக்குவாங்க. நீ அங்க வந்து ஃப்ரீயா இருந்தா போதும். சரிங்கங்க. சரி, லீவ்ல ஆஃபீஸ்ல சொல்லிட்டீங்களா? எப்படி 1 வீக் வரைக்கும் லீவ் கொடுத்தாங்க? அதான் பாப்பா தான் பிறந்திருக்குல. எங்க ஆபீஸ்ல இந்த ஒரு ரூல் இருக்கு. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு யாருக்காச்சும் குழந்தை பிறந்திருந்தா அவங்களுக்கு 1 மந்த் பெய்டு ஹாலிடே கொடுத்துருவாங்க. அதானே பார்த்தேன், நீங்களாச்சும் ஒரு வாரம் வரதாச்சும் அப்படின்னு சொல்லி. ஜாலி தான் இப்போ ஒரு வாரம். ஆமா ஆமா, ஒரே ஜாலி தான். வா, நல்லா போய் என்ஜாய் பண்ணிட்டு வருவோம். அந்த ஊருக்கு நான் காலேஜ் படிக்கும் போது போனது. செம்ம அழகா இருக்கும். நானும் சஞ்சய் எல்லாம் அங்க ஒரு பெரிய கிணறு இருக்கு, அதுல குதிச்சு குதிச்சுலாம் விளையாடுவோம். எங்களுக்கு ஸ்கூல்ல எல்லாம் லீவ் விட்டாங்கன்னாவே அங்கதான் ஓடி போயிருவோம். அங்க எனக்கு ரமேஷ், சுரேஷ், ராஜேஷ் அப்படின்னு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இப்பெல்லாம் அவங்க அங்கதான் இருக்காங்களா இல்ல கல்யாணமாயி வேற ஊருக்கு போய் செட்டில் ஆயிட்டாங்களா என்னன்னு தெரியல. அப்படியா? ஆமா ஸ்வேதா, ரொம்ப ஜாலியா இருக்கும் தெரியுமா. சின்ன வயசுல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேங்கா சேர்ந்து கபடி விளையாடுறது, வயல்ல போய் மாங்காய் பறிச்சு சாப்பிடுறது, கூட்டாஞ்சோறு செய்யறது, வயல்ல போய் பம்பு செட்ல குளிக்கிறது, இந்த மாதிரி ஜாலியா இருப்போம். அதெல்லாம் நினைச்சு பார்க்கவே சூப்பரா இருக்கு. பேசாம குழந்தையாவே இருந்திருக்கலாம். அது சரி. சரி, எதனாலங்க இவ்வளோ நாளா ஊருக்கு போகாமே இருந்தீங்க? அது ஏதோ என் அப்பாக்கும் உங்க தங்கச்சிக்கும் ஏதோ சண்டே ஆயிடுச்சு, அதுல இருந்து தான். எங்க அத்தைக்கு 2 பசங்க கூட இருக்காங்க. அப்படியா? ஆமா ஸ்வேதா, பையன் பேரு ஹரிஷ், என்னை விட 2 வயசு பெரியவன். அவனுக்கு ஒரு தங்கச்சி இருக்கா, அவ பேரு யாழினி. நம்ம சஞ்சயோட ஒரு 3 வயசு சின்ன பொண்ணு அவ. அப்படியா? இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி இருக்காங்கன்னு இது வரைக்கும் என்கிட்ட சொல்லாவே மறைச்சிட்டீங்கல்ல. என்ன பண்றது ஸ்வேதா, கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு மேல இருக்கும் நாங்க பேசிக்கிட்டே. அதனாலதான் நானே மறந்துட்டேன். எனக்கு அவங்க எல்லாம் ஃபேஸ் கூட எப்படி இருக்கும், அவங்க இப்ப எப்படி இருப்பாங்கன்னு கூட தெரியாது. போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியணும். சரிங்க, வந்து பார்த்தே எல்லாரையும் பத்தி தெரிஞ்சுக்கிறேன். ஓகே ஸ்வேதா, ஆனா திரும்பி சொல்றேன், எங்க அத்தை இருக்கே சரியான மோசமான சூனியக்கார கிழவி. அது கிட்ட மட்டும் பேச்சு வச்சுக்காத. அது ஏதாவது தப்பா ஏதாவது சொன்னாலும் கரெக்ட் கரெக்ட்னு மண்டையாட்டிரு. அது பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு சொல்லி அடிச்சாலும் ஆமா அத்தை 3 கால் தான் அப்படின்னு சொல்லி விளக்கிடு. ஏன்னா மோசமான தாய் கிழவி அது. ஐயோ, என்னங்க பயமுறுத்துறீங்க? பயம்லாம் முடுத்தல, முன்னாடியே சொல்லிட்டா நல்லது தானே, அதனாலதான் முன்னாடியே சொல்லிட்டேன். இருந்தாலும் இந்த ஒண்ணு மட்டும் சொல்லியே ஆகணும், எங்க அத்தை அவ்வளோ பாசக்காரி. அவங்க வீட்டுக்கு போனா எங்களை அவ்வளோ நல்லா பார்த்துக்கும். எங்க அம்மா கூட எங்களை அவ்வளோ கவனிச்சுக்க மாட்டாங்க, ஆனா எங்க அத்தை அவ்வளோ நல்லா கவனிச்சுப்பாங்க. டெய்லியும் ஸ்நாக்ஸ் செஞ்சு தர்றது. அவங்க வீட்டுக்கு போனா ஒரே நான்வெஜ் தான். இங்க இருந்து கிளம்பும் போது நானும் செஞ்சு ஒல்லி குச்சியா இருப்போம், ஆனா அவங்க வீட்ல இருந்து எங்க வீட்டுக்கு வரும்போது நல்லா புஸ்தியா வருவோம் தெரியுமா. அவ்வளோ நல்லா பார்த்துப்பாங்க, கேட்டதெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. ஆனா என்ன, கொஞ்சம் லைட்டா முன்கோவம் மட்டும் அதிகம். கோவம் இருக்கிற இடத்துல தாங்க குணம் இருக்கும். எனக்கு புரியுது, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே ஸ்வேதா, பூமாரியும் அத்தை குரலும் கேக்குது. ஐ திங்க் அவங்க வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு 2 மணிக்கு ட்ரெயின், நம்ம ஒரு ½ அன் ஹவர்ல இங்கேருந்து கிளம்பிடலாம். நீ அதுக்கு முன்னாடி ஒரு டைம் எல்லாத்தையும் செக் பண்ணி வச்சுக்கோ. சரிங்கங்க. அமுதா, ஊர்ல இருந்து பேர பிள்ளைங்களாம் வராங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. போதும், நிறுத்துங்கப்பா. 15 வருஷமா இந்த உறவு எங்க போச்சுன்னு தெரியல. இப்போ உடனே பிள்ளைக்கு பேர் வைக்கிறேன் அங்க இருந்து குடும்பத்தோட கிளம்பி வராங்களாம். அவங்கள வச்சுட்டு நம்ம கொண்டாடணுமா? இத்தனை வருஷம் நம்ம இருக்கோமா செத்தோமான்னு கேட்க கூட நியாதி இல்லாம இருந்தாங்க. இப்போ மட்டும் வராங்களாமா ஆட்டிக்கிட்டு குலதெய்வ கோயிலுக்கு. இந்தாடி, அமைதியா இருக்க மாட்டேன். நானே என் பேர பிள்ளைங்களை பாக்குற குஷியில இருக்கேன், நீ என்னடா ஓவரா பேசிட்டு இருக்க. நீங்க வேணா சந்தோஷமா இருங்கப்பா. நீங்க வேணா எல்லாத்தையும் மறந்துருக்கலாம், நான் எதுவுமே மறக்கல. வயசான அப்பா இருக்காங்களே, அவங்கள வந்து பார்க்கணுமேன்னு கூட நீங்க பெத்தவனுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? சரி விடுமா. என் பேரனுக்கு பொன் குழந்தை பிறந்திருக்கு. பொன் குழந்தை பிறந்தனால நிறைய நம்மளுக்கு செல்வம் வரும். அந்த பொன் குழந்தை பிறந்தனால நம்ம 2 குடும்பமும் திரும்பி பழைய மாதிரி சேர்ந்துரும். அதனாலதான் குலதெய்வ கோயிலுக்கு வர சொன்னேன்.
இந்த பாருங்க, உங்க பேரனோ உங்க கொள்ளு பேத்தியோ யார் வந்தாலும் எனக்கு கவலை இல்லை. அவங்கள நீங்க பாத்துக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. என்கிட்ட வந்துட்டு அவங்க கிட்ட பேசுங்க, இவங்க கிட்ட பேசுங்க, உங்க அண்ணன் வந்திருக்கான் போய் பேசுங்கலாம் சொல்லிட்டு இருக்காதீங்க. எனக்கு அப்படிப்பட்ட ஒரு அண்ணனே கிடையாது. அவன் மூஞ்சிலே நான் முழிக்க போறது இல்ல. இந்தாம்மா, ஏம்மா இப்படி வாய்க்கு வந்த மாதிரிலாம் பேசுற? அவங்களே பல வருஷம் கழிச்சு ஊருக்கு வராங்க. என்ன மிஞ்சி போனா ஒரு வாரம் இருந்துட்டு போக போறாங்க. சந்தோஷமா போட்டுமே. நம்ம சண்டை போட்டு எதுக்கு வீணா? நீ சண்டையெல்லாம் மறந்துட்டு அவங்க கிட்ட நல்லா சகஜமா பேசி பழகு. அப்படியெல்லாம் என்னால பேசிட்டு இருக்க முடியாதுப்பா. நீங்க வேணா என் அண்ணன் பண்ண எல்லாத்தையும் மறந்துடலாம், ஆனா நான் மறக்க மாட்டேன். இவ்வளோ பண்ணானே, அவன் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சான். ஒரு வார்த்தை மூணாவது வீட்டு மனுஷங்க மாதிரி வாட்ஸ்அப்ல பத்திரிக்கை அனுப்புறான் கல்யாணத்துக்கு வந்துருங்கன்னு. நம்ம என்ன அவ்வளோ இலக்காரமா போயிட்டோம்? வந்து பத்திரிக்கை வச்சா ஐயா குறைஞ்சிருவாரா? இப்ப கூட குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்லியிருக்க மாட்டான். ஊருக்கு வரேன்றனால ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கான். அட விடுமா, எல்லாம் மாறும். வந்தவங்க கிட்ட சண்டை போடாம சகஜமா பழகி போ. ஆமா ஆமா, நான் தான் எல்லார்கிட்டயும் பட்டாலும் சண்டை வலிச்சிட்டு இருக்கேன். எனக்கு வேற வேலை இல்லை பாருங்க. இதோ பாருங்க அப்பா, நீங்க பெத்த பையன் வந்தானா இருந்தானா சாமியை கும்பிட்டானா பிள்ளைக்கு பேர் வச்சானா போனானா இருந்துட்டு இருக்கணும். தேவையில்லாம என்கிட்ட பேசுற வேலை வச்சுக்க சொல்லாதீங்க. சரிம்மா, உனக்கும் உன் அண்ணனுக்கு ஒன்னான சண்டை. பிள்ளைங்க என்ன பண்ணுச்சு? பிள்ளைங்கள நல்லா பாத்துக்கோ. என் கடமை. வந்தவங்களுக்கு நல்லா வயிறார சாப்பாடு போட்டு நல்லபடியா அமைச்சு வைப்பேன். அதுக்காக நடுவில் வந்து நீங்க வந்துட்டு உங்க அண்ணன் கிட்ட பேசு, அண்ணிக்கிட்ட பேசு, பிள்ளைங்க கிட்ட பேசு, குழந்தைய தூக்கி கொஞ்சு, இதெல்லாம் என்கிட்ட நீங்க சொல்லாதீங்க. அதெல்லாம் என்னால பண்ண முடியாது. என்னம்மா நீயே இப்படி பேசுற? சின்ன வயசுல சஞ்சயும் அசோக்கையும் எவ்வளவு தூக்கி தூக்கி கொஞ்சிக்கிட்டு இருந்த. இப்ப பிள்ளைங்க என்ன பண்ணாங்க? அவன் அப்பா என்ன கூறுகடத்தனமா பேசினான். அவன் அப்பதான் இந்த மாதிரிலாம் வேலையெல்லாம் பார்த்தா. பிள்ளைங்க என்ன பண்ணுச்சு? பிள்ளைங்க கிட்ட நல்லா நடந்துக்கோ. ஆமா, நான் நல்லா தான் நடந்துக்கிட்டேன். பிள்ளைங்களே என் மேல பாசமா தான் இருந்துச்சுங்க. ஆனா இந்த அசோக் பையன் கல்யாணத்துக்கு அத்தைக்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும், ஊருக்கு போய் சொல்லலாம் அவனுக்காச்சும் தோணுச்சா? என்னது, சஞ்சய் மாமா வராரா? சஞ்சய் மாமாவை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு. எப்போ வராங்கன்னு தெரியல. அவர் இப்போ எப்படி இருப்பாரு? ஐயோ, எனக்கு அவரை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையா இருக்கே. ஏதோ தப்பு பண்ணிட்டாங்க. அதையே நினைச்சிட்டு இருக்க முடியுமா? கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போனாதான் என்ன? வந்தவங்க முன்னாடி கச்சை கட்டிட்டு நிக்காத. ஒழுங்கா பேசு. ஒரு வாரம் இருந்துட்டு போறாங்க. ஒரு வாரத்துல என்ன சண்டை? சரிப்பா, நீங்க சொல்றீங்கன்றதுக்காக நான் கொஞ்சம் இறங்கி போறேன். ஆனா உங்க பையன் ஓவரா பண்ணான்னு வைங்களேன், வந்தவங்க வீட்டுல செருப்பை கழட்டி அடிச்சு விளக்க மாத்த கழட்டி அடிச்சு வீட்டை விட்டு துரத்துவேன். அப்ப நீங்களும் ஊருக்காரவங்களும் வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு வந்திருக்காங்க, ஏமா இப்படி நடந்துக்கிறேன்னு எங்ககிட்ட வந்து எல்லாம் கேட்க கூடாது. அப்புறம் என்கிட்ட சொன்ன மாதிரி உங்க பையன்கிட்டயும் சொல்லி வைங்க, தேவையில்லாம இங்க வந்து சண்டை போட்டுட்டு இருக்க கூடாதுன்னு. இந்த ஊர்ல நம்ம கௌரவமா வாழ்ந்துட்டு இருக்கோம். அவங்க ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த ஊருக்கு வந்து நம்ம பேரை வாங்கிட்டு போயிட வேணாம்னு சொல்லி வைங்க. சரிம்மா. சரி, எப்போ வராங்களாமா? இன்னைக்கு ட்ரெயின். இன்னைக்கு நைட்டே வந்தாலும் வந்துருவாங்க, இல்லைன்னா நாளைக்கு வந்துருவாங்க. ஹை, நாளைக்கு என் மாமாவை பார்க்க போறேன். ரொம்ப ஆசையா இருக்கு. கிட்டத்தட்ட எவ்வளோ வருஷம் ஆச்சு சின்ன வயசுல பார்த்தது. இப்போ என்ன மாதிரி அவரும் பெருசா வளர்ந்துருப்பாரு. சரி சரி சரி, போய் ஆக வேண்டிய வேலையெல்லாம் பாருங்க. என்னதான் இருந்தாலும் சிட்டியில வாழ்ந்தவங்க, ஊர்ல எப்படி நடந்துக்கணும்லாம் உங்களுக்கு தெரியாது. நீங்களே போய் குலதெய்வம் கோயில்ல என்னென்ன வாங்கணுமோ அதெல்லாம் வாங்கி வச்சிருங்க. என்னென்ன சமைக்கணும் லிஸ்ட் போட்டு கொடுங்க. எல்லாத்துக்கும் ஜாமான் நான் போய் சந்தையில போய் வாங்கிட்டு வரேன். சரிம்மா. சரி, நான் போய் பைய எடுத்துட்டு வரேன். நீங்க லிஸ்ட்டை ரெடி பண்ணி வைங்க. சரிம்மா. என்னதான் கோவம் இருந்தாலும் பாசம்ன்றது மட்டும் விட்டுட்டு போகாதே. தாத்தா, ஊர்ல இருந்து எல்லாருமே வராங்களா தாத்தா? ஆமா ஆமா, எல்லாருமே வராங்க. உங்க மாமா, உங்க அத்தை, அப்புறம் அசோக், அவனோட பொண்டாட்டி, அவனோட புள்ள, அப்புறம் உன்னோட சஞ்சய் மாமன் எல்லாரும் தான் வராங்க. அப்படியா? சரிங்க தாத்தா. என்ன கண்ணு, சந்தோஷத்துல துள்ளி குதிக்கிற போலயே. அப்படிலாம் இல்ல தாத்தா, சஞ்சய் மாமாவை பார்த்து ரொம்ப நாள் ஆகுதுல, அதுதான். என்னது, சஞ்சய் மாமாவை பார்த்து ரொம்ப நாள் ஆகுதா? இல்ல, சஞ்சய் மாமான்னு சொல்லி அத்தை மாமாவெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆகுதுல, அதுதான். ஆ சரி சரி. சரி, உள்ள எனக்கு வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன் தாத்தா. ஓஹோ, கதை இப்படி போகுதா? நம்ம பேத்திக்கு சஞ்சய் மேல காதல் வந்துருச்சு போலயே. இந்த ரெண்டு குடும்பத்தை எப்படி ஒண்ணு சேர்க்கறதுன்னு பார்த்தேன். பேசாம நம்ம பேத்திய நம்ம பேரனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்துருவாங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா மட்டும்தான் இந்த ரெண்டு குடும்பமும் சந்தோஷமா வாழும். நான் இருக்கிற வரைக்கும் ஏதாவது ரெண்டு பேரும் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ வைக்கலான்னு பார்த்துட்டு இருக்கேன். நானும் போயிட்டேன்னா ரெண்டு பேரும் இருக்கிற இடமே தெரியாம இருந்துருவாங்க. தங்கச்சிக்கு உதவியா அண்ணனும், அண்ணனுக்கு உதவியா தங்கச்சியும் தான் இருக்கணும். ஆனா இதுக்கு என்னதானா, இந்த வயசுல எலியும் பூனையுமா சண்டை போட்டுட்டு இருக்குங்க. கொல்லிப்பேத்திக்கு பேரை வச்சதுக்கு அப்புறம் இது விஷயமா நம்ம மயன்கிட்ட பேசுவோம். அப்படியே நம்ம சஞ்சய் பேருங்கிட்டையும் பேசுவோம். இந்த தாத்தா சொல்லி பேரன் கேட்பான் இருப்பானா என்ன? கடவுளே, எல்லாம் நல்லபடியா நடக்கணும்ப்பா. எனக்கு கொல்லிப்பேத்தி பிறந்ததுக்கு அப்புறம் எல்லாம் நல்லதா தான் நடக்கும்.
இந்த ரெண்டு குடும்பத்தையும் சேர்த்து வைக்காம நான் இந்த உலகத்தை விட்டு போகவே மாட்டேன்.